ஒவ்வொரு இழப்பிற்கும் தகுந்த மாதிரி இந்த கால்நடை இருக்காங்க வீடு அந்த சர்வே எடுக்கப்பட்டு முதல் கட்டமாக இன்று பல்வேறு நிவாரணங்கள் அளிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக விரைவில் அனைத்து நிவாரண உதவிகளும் வழங்கப்படும். அதுதான் செஞ்சுட்டு இருக்கோம். அதுதான் நம்ம ஒன்றிய அரசு கேட்டிருக்கோம். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அனைத்து நிவாரண பணிகளையும் செஞ்சுட்டு அறிவிச்சு தொடர்ந்து கடந்த 10 நாட்களாக அனைத்து அமைச்சர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் கருத்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இது தேவையில்லாம அரசியல் பேச வேணாம். கண்டிப்பா எல்லா பணிகளும் செய்யப்பட்டுதான் இருக்கு. அது அரசியல் காரணமா அவங்க பேசிட்டு இருக்காங்க. அனைத்து விதமான பணிகளும் தொடர்ந்து செஞ்சுதான் இருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு வரலாறுக்கான 100 வருஷத்துக்கு பிறகு இவ்வளவு பெரிய மழை பெஞ்சிருக்கு. அதனால இதை மக்கள் இதை பத்தி புரிச்சுப்பாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லுவாரு, சர்டிபிகேட் இருந்தாலே கண்டிப்பா அந்த நிவாரணத்தை கொடுக்கப்படும். இதெல்லாம் அதுக்கான வேலை வந்துட்டு இலவசமாக வேலை அவங்க இப்ப முதல்ல பேரிடர் இருந்தாங்க. இப்ப பேரிடர் பாக்குறதுக்காக என்ன பாதிப்பு இருக்கு பார்க்க வராங்க. கண்டிப்பா பார்த்துட்டு தகுந்த நிதியை கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒன்றிய பிரதமர் அவர்கள் முதலமைச்சர் தொலைபேசியில் அழைச்சு பேசியிருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களும் வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய பேரிடருக்கு இந்த தகுந்த நிதி கொடுங்க, எவ்வளவு பாதிப்பு இருக்கோ அதை நிதியை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனவே ஒன்றிய நிதியமைச்சர் பார்த்துட்டு அந்த தகுந்த நிதி கொடுப்பாங்க நம்புறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.